நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாமல் தனது வீட்டு மக்களை மட்டுமே நினைத்து கவலைப்படும் விடியா முதல்வர் ஸ்டாலினுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி காட்டமாக தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் மாற்றுக் கட்சிகளில் இருந்து விலகிய சிறுபான்மையினர் உட்பட 3000க்கும் மேற்பட்டோர் கழகத்தில் இணைந்தனர். அந்த நிகழ்ச்சியில் பேசிய கழக பொதுச் செயலாளர், விவசாயிகளின் துயரங்களை உணர்ந்துதான் டெல்டா மாவட்டங்களை அதிமுக அரசு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தது என பெருமிதம் தெரிவித்தார். இந்த டெல்டா மாவட்டம் என்று சொன்னாலே இன்றைக்கு பொன் விளைகின்ற பூமி, முப்போம் விளைகின்ற மண் இந்த மயிலாடுதுறை மாவட்டம். இந்த மாவட்ட விவசாயிகள் அச்சத்தில் உறைந்து போயிருந்தார்கள். டெல்டா மாவட்ட விவசாயிகள் தங்களுடைய நிலம் வரி கோரி விடுமே என்று அச்சத்தில் இருந்த விவசாயிகளுக்கு அதிமுக அரசு அவர்கள் வயிற்றிலே பால் வாய்க்கின்ற விதமாக டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்த அரசு அதிமுக அரசாங்கம். தொடர்ந்து பேசிய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, டெல்டா மாவட்டங்களில் மீத்தேன், ஈத்தேன் திட்டத்தை கொண்டுவர புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதே தற்போதைய முதல்வரான ஸ்டாலின் எனவும் அதை தடுத்து நிறுத்தியது அதிமுக எனவும் பெருமிதம் தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது. ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக இருந்த காலம், கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்த காலம், அந்த காலகட்டத்தில் இந்த மீத்தேன் ஈத்தேனுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது ஸ்டாலின். நல்லா ஞாபகம் வச்சுங்க. டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற விவசாய குடிமக்கள், விவசாய தொழிலாளர் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த நீத்தேன் அது வருவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அதை தடுத்து நிறுத்தியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் எண்ணி பார்க்க வேண்டும். மேலும் 3 ஆண்டுகளாக இஸ்லாமியர் உள்ளிட்ட சிறுபான்மையின மக்களை கண்டுகொள்ளாத விடியா திமுக அரசு அதிமுக பாஜகவுடனான கூட்டணியை முறித்துக் கொண்டவுடன் சிறுபான்மை மக்களை அழைத்து ஸ்டாலின் பேசியது என கேள்வி எழுப்பினார். திமுக அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு விலகிய உடனே திமுக கிறிஸ்துவ பெருமக்கள் அழைச்சி உங்களுக்கு என்னென்ன வேணும்னு கேட்டாங்க. 3 ஆண்டு காலமாக கிறிஸ்துவ மக்களுக்கு கண்ணுக்கு தெரியல. 3 ஆண்டு காலமாக கிறிஸ்துவ பெருமக்களுக்கு கண்ணுக்கு தெரியல. விடியா திமுக முதலமைச்சருக்கு நாங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லை என்று சொன்னே கிறிஸ்துவ பெருமக்களும் இஸ்லாமிய பெருமக்களும் எங்களை நாடியுடன் திமுக முதலமைச்சர் அழைத்து அமர வச்சு பேசுகிறார், அப்படி கோரிக்கை கேட்கிறார். அப்படி என்று சொன்னால் அதிமுக என்ற ஒரு கட்சி இருக்கின்ற காரணத்தினால் தான் இந்த சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக கொடுத்துக் கொண்டிருக்கின்றன அமர வேண்டும். தொடர்ந்து பேசிய கழக பொதுச் செயலாளர், நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாமல் தனது வீட்டு மக்களை மட்டுமே நினைத்து கவலைப்படும் முதல்வர் ஸ்டாலினுக்கு வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாடம் புகட்டி திமுக கூட்டணியை தோல்வியடைய செய்ய வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தாங்கள் கொள்ளையடித்த பணத்தை காப்பாற்ற வேண்டும், அதுதான் அவருடைய தலையான பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாட்டு மக்களை கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர், நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். உண்மையிலேயே இன்றைக்கு தமிழகத்திற்கு இவர் நினைத்திருந்தால் தண்ணீரை பெற முடியும். இன்றைக்கு கர்நாடகத்தோடு பேசி பெற்றிருக்கலாம், காவிரி மேலாண்மை ஆணையத்தோடு பேசி பெற்றிருக்கலாம். அதையெல்லாம் செய்ய தவறிய விடியா திமுக அரசுக்கு வருகின்ற நாடாளுமன்றத்திலே தகுந்த கட்டளை வழங்க வேண்டும். பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தேசிய கட்சிகளுடன் கூட்டணி வைக்கப் போவதில்லை என திட்டவட்டமாக தெரிவித்தார். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய கட்சிகள் கூட்டணி இல்லை. அதிமுக எங்களுடைய கூட்டணி சிறப்பான கூட்டணி அமையும்.